எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் பாருங்க எப்படி பாருங்க. ஓ மை காட், வெள்ளை கத்திரிக்காய் வந்துட்டுது. இது வெள்ளை, இது நீட்டா வெள்ளையில இது வந்து நார்மல் ஒன்னும் தம்ப்ல இல்ல ரொம்ப கம்ல போட்டோ. ஓகே, அப்போ நாங்கள் வந்து எல்லாம் பிடுங்கியாச்சு, அறுவடை முடிஞ்சு. இதுதான் இந்த அறுவடை. என்னென்னு சொல்லு. கத்தரிக்காய் பிடுங்கியாச்சு, பைத்தங்காய், தக்காளிக்காய், முடக்கத்தான், வெள்ளாறு, அதோட கரிமிளகாய் எல்லாம் பிடுங்கியாச்சு. ஓகே, அப்போ நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து கீழே எங்களுடைய தோட்டத்தில் போய் வந்து உடனே வந்து கத்தரிக்காய் பிடுங்கி என்ன செய்ய போகிறோம்? கத்தரிக்காய் கறி வைக்க போறோம். இவே அக்காக்கள் வந்து இது கேட்டவினா, என்ன வெள்ளார இருக்கான்னு பாத்துட்டு அதையும் அவைக்கு புடுங்கி கொடுத்து விடுவாங்க. தக்காளி அங்க நிறைய ஆக்கள் இருக்குது, அதால தக்காளி பழமும் வெள்ளாரையும் கொடுத்து விடுவாங்க. ஓகே, அப்ப இன்றைக்கு வந்து நாங்க வந்து கத்தரிக்காய் வந்து புடுங்க போறோம். அது வந்து பெரிய நீள கத்தரிக்காய், ஒரு முழம்பெரும் இல்ல. அதோட வந்து தக்காளி பழம் அறுவடை செய்து எங்கட அக்காவை கொடுக்க போறோம். அதோட இன்றைக்கு வந்து மரக்கறி சாப்பாடு தானே. இன்றைக்கு வந்து எங்கட வவுனியாவில வந்து நாததம்பிரான் சோமமடு நாததம்பிரான் கோயில் வந்து இன்னைக்கு திருவிழா. என்ன அதால வந்து இன்றைக்கு நீர் வந்து மரக்கறி, அதால வந்து நானும் மரக்கறி. அப்ப இன்றைக்கு வந்து எங்களுடைய தோட்டத்துல பிடுங்கி உடனே ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் சமைக்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். பெயிண்ட் பண்ணினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது வந்து தனி வீடியோல போடுவோம். வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு. ஓகே, அதோட வந்து நிறைய வீடியோ எனக்கு தொடர்ந்து வரும். வாங்க அப்படியே தோட்டத்துக்கு போய் பார்ப்போம், என்னென்ன மரக்கறி இருக்கு என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். நிறைய நாள் தோட்ட வீடியோ போடல தானே, அப்ப எப்படி இருக்குது தோட்டம் போய் நாள் போயினா. ஓகே, சட்டி இந்த சுலகம் எடுத்துட்டு போவோம் காடுனுக்கு. முதல்ல போயிட்டு பாப்போம். இன்றைக்கு 3-4 நாளா காடும் பக்கம் போகவே இல்லை. கொஞ்சம் இப்ப துக்காண்ட சாமத்திய வீடு செய்யறதால அங்க கொஞ்சம் பிஸியா இருந்தபடியா போக இல்லை. ஓகே, அப்ப அங்கே நிறைய பேர் ஆக்க நிக்கிறாங்க. நாங்க அது பிறகு என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அப்ப நாங்க தோட்டத்துக்கு போவோம். தான் கிடக்குது, அடிச்சிட்டுது. அதே செய்யணும். என்ன நான் சொன்னா மேல கட்டிட்டு இப்படி விட்டு விடுங்க. இதுல வந்து சிறக்கொடியை நட்டுனாங்க, அதே மாதிரி இதாகுது. டைமே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு வேலையுமே செய்ய. மற்றது இப்ப ஒர்க்குக்கு போற வழியா எங்களுடைய தோட்ட வேலை 2 இதுல கீழே விழுந்துட்டு தானே. இந்த அதுதான் சொன்னேன், இதுக்குள்ள எல்லா கொடியோட சேர்த்து விழுந்துட்டு நீ எடுக்கிற கஷ்டமே இருக்கு. இதுல சிறக்கொடி நட்டு விட்டுறாங்க, அந்த மலைக்கு வந்து கீழே விழுந்துட்டுது. இதால பீச்சும் காய்ச்சிருக்குதுன்னு. ஓகே, நாங்க இப்ப இதை பிடுங்குவோம். ஆனா இந்த மாதிரி பீச்சு வந்து உங்களுக்கு வேலை பெருசா அந்த அளவுக்கு இல்லைன்னு இதுலதான் ஒரு இது இருக்கு. ஓகே, நாங்க இப்ப நிக்க நேரம் போவோம். நாங்க இனி வேக்கம் இருக்குல்ல இன்றைக்கு வேலை போகணும். இதான் எங்களுடைய பீச்சு எல்லாம் முத்திட்டுது. ஓகே, கம் கம். ஓகே, இது வந்து குட்டி தக்காளிக்காய்ங்கறேன். இது சின்ன இல்ல கத்தரிக்காய். கத்தரிக்காய் எப்படி இருக்குன்னு இங்க பாருங்க. கத்தரிக்காய் பாருங்க எப்படி பாருங்க. ஓ மை காட், வெள்ளை கத்திரிக்காய் வந்துட்டுது. இது வெள்ளை, இது நீட்டா வெள்ளையில இது வந்து நார்மல் காய் தான், இது நீட் இல்ல. இது வந்து நீலம் தான். நாள் வேற இல்ல, சரியோ நீட்டா வந்துட்டாராள். மட்ட கத்தரிக்காய் ஒரு 5-6 கத்தரிக்காய் பிடுங்கும் கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அங்கே வீரம் கொடுக்கல. கத்தரிக்காய் கூட வராது, அந்த அளவுக்கு காய்க்கல. இன்னும் வெங்கட தோவைக்கு தான் கத்தரிக்காய் கொடுக்குற அளவுக்கு கத்தரிக்காய் இல்ல. உம்மளவுக்கு வந்துட்டு போடுக்கு. இப்ப ஊர்ல விட இப்படியே குண்டு கத்தரிக்காய் இருக்குது. இங்கதாங்க கமரா தாங்க காட்டுறேன். இதுல வந்து காய்ச்சேனா சரியா எல்லாம் தெரியா, இப்பதான் பாக்குறேன். இதுல குண்டு கத்திரிக்காய் இருக்கு, இது கொஞ்சம் வளரும். கம்பல் போடணும். மற்ற இதுல ஒரு அந்த அதுலயும் காய்ச்சிருக்கு குண்டு கத்திரிக்காய். அந்த அங்க ரெண்டு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இருக்கு. இந்த இதுல காய்ச்சிருக்கு, அது பிஞ்சு புடுங்க இல்லாது. இப்ப அதுல சம்பல்லாம் போடணும். ஓகே, அப்ப இது கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. இதுல எங்க இதுல ஒரு கத்திரிக்காய் இந்த வச்சுல கையும் 2 கத்திரிக்காய் தான் புடுங்கலாம். 2 கூட புடுங்கமா? கூட இல்ல, இந்த இதுல இத புடுங்கமா நீங்க. இந்தாங்க இங்க பாருங்க. பாருங்க, ஆர்கானிக் முறை எது வித இதுவும் இல்லை. அதெல்லாம் சூத்தையும் இதுல லைட்டா குத்தி இருக்குதானே. குத்தையில இதுல சூத்த மாதிரி அது அந்த இதானது அது இருக்கு. இவ்வளவுதான் கிடக்குது. மெட்டே எல்லாம் கொஞ்சம் விடணும், கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிற இந்த நீட்டுக்கு வந்தா தான் இது நல்லா. இதுல இல்ல வேற, இதுல ஒன்று கிடக்குது, ஒரு காய் கிடக்குது. அது வந்து ஆகல முத்தை இல்லை. அது வந்து
எங்களை வீட்டையும் வராங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வராங்க. எங்களுக்கும் தேவைதான் கத்திரிக்காய். நாங்க இப்ப கடையில மிரக்கறி ஒண்ணு வாங்குறதே இல்லோ, அதால கொஞ்சம் எங்களுக்கு மிரக்கறி தேவை கொஞ்சம். இதுல தக்காளி இது வந்து இந்த போலிஸ் தக்காளின்னு சொல்றாங்க, செம்ம ஸ்வீட். இது வந்து நீங்க வெள்ளாரை இருக்குதானே, வெள்ளாரைய போட்டு பிணையக்குள்ள போட்டு இதாண்டா சூப்பரா இருக்கும். எனக்கு சரியான விருப்பம் இந்த தக்காளி பழம். இதுலயும் பழத்தை புடுங்கி எடுத்துட்டு அவங்க நிறைய பழம் கிடக்குது எல்லாத்தையும். இங்க பாருங்க, இது இப்படிதான் காய்க்கும். எனக்கு இதுதான் இந்த காயில் இங்க பாருங்க, குணட்டியாவே காய்ச்சாராள். இப்படிதான் காய்க்கும். இது வந்து போன கிழமை நான் தக்காளி பழம் வேலை செய்யற இடத்த கொண்டு கொடுத்தேன் நான். அது ஒரு ஆளுக்கு தான் அவங்களுக்கும் கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுக்குறதா. மற்றது வந்து நாங்க இப்ப ஆல்மோஸ்ட் 5-6 பேருக்கு தக்காளிக்காய் கொடுத்துட்டோம். கங்காணி ஆட்களுக்கு கொடுத்ததா? அண்டாய் கொடுத்தானே. அண்டாய் நாங்க போன வீடியோல தக்காளிக்காய் பிடுங்கி அண்டாய்க்கு 3 பேருக்கு இல்லை கொடுத்துனேன். இதுல பீன்ஸும் பிடுங்குவோம். இதுல போன முறை எனக்கு கண்ணில குத்தின இந்த தடியனு. இதுல கரிமிளகா பிடிங்கினான்னு பார்க்கலையே நீங்க? கரிமிளகா. ஆனா இந்த முறை தான் எங்கட விட்ட கரிமிளகா இல்லைன்னு. என்ன கரிமிளகா பிடுங்கன்னு காய்ச்சா அதை ஒன்றும் செய்யல, பழுது அந்த ஒன்றும் பொறிக்கலையும் போடல. பிரிட்ஜில் போடலாம், ஆனா சாப்பிட்றது இல்லை. மற்றது வந்து அண்டைக்கு பிரிட்ஜில் வெட்டி போடுறது சாப்பிட்றே இல்லை. அதான் இந்த முறை நான் ஒன்றுமே பொட்டி போடுறேன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்த கனடால இருந்து அதை போட்டிருந்தோம். அவங்கள யாரும் சரியே இல்லை, உண்மைதாங்க சொல்லியிருந்தேன். சிஸ்டர் வந்து கனடா வந்தீங்கன்னா தங்கட விட்ட வாங்க, தாங்களும் வந்து தோட்டம் செய்திருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஓ, அவங்களும் இப்ப அமெரிக்கா வந்தாங்க வீட்டை வரலாம், வந்து தங்கி வந்து பார்த்துட்டு போகலாம். இங்க நிறைய அழகான இடங்கள் இருக்கு. நான் இனி எப்படி இந்த வீக்கு நாங்கள் இப்படி 2-3 இடத்துக்கு போவோம், அதை நாங்கள் போடுவோம். மற்றது இப்போ வந்து எங்களோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி. எனக்கு இந்த பீன்ஸ் பிடிக்கும். ஸ்ரீலங்காவில் போஞ்சி தோட்டம் செய்யக்குள்ள இது எதிர்ச்சியாக 2-3 இடத்த வெறிஞ்சரியும். ஆனால் இது அங்கே அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தா மார்க்கெட்டில் சேல் குறைவே என்னன்னு தெரியாது. இது வந்து மார்க்கெட்டில் என்னென்னா பழுதாகிற தன்மை கூட, அதால தான் அவங்க வேண்டுறது. இது இதுல பச்சை பீன்ஸ் இருக்கு, வாங்க பாட்டு. இதெல்லாம் ஒரு பீச்சு பழத்துட்டு வாங்க பாருங்க. இங்க இதுல பியாஸ் ஒன்று பீச் ஒன்று பழத்துட்டு. இது வந்து போஞ்சியா? இதுதான் ஸ்ரீலங்கா என்னன்னு? இது போஞ்சி. இதுல அவரையும் காய்ச்சி இங்க பாருங்க, இங்க அவரைக்காய் காய்ச்சி. போன முறை காய்ச்ச இதுக்கு இந்த முறை அவரை. இந்த முறை இவர் இதுல படுறது பப்பிள்ல தான் படட்டவர். இந்த முறை இந்த தடிய பாய்ங்க இப்படி பிடிச்சி பிரச்சனை இல்லை, அது தானே போகாது, இங்க ஏறிடும் பீச்ல. புடுங்குற கஷ்டம் பிறகு. ஓகே, அப்ப நாங்க நீ தக்காளி காய் பிடுங்க போகுது. தக்காளி பழம் வாங்க வாங்க வாங்க. காய் பிடுங்க இல்லாத பழத்தை பிடுங்க. இதுல இந்த சுரக்கொடி வந்து அப்படியே பாரி விழுந்துட்டு பாருங்க. ஆனா அதுல குட்டி காய் இருக்கு, கிட்ட சூம் பண்ணி நிறைய காய் கிடக்குது. இந்த சோளன் எல்லாம் போன முறை புடுங்கினது செம டேஸ்டா இருந்தது. சோளன் அவிச்ச நாங்கள் ஸ்ரீலங்கால உடன்பத்தி மாதிரி இருந்தது. பெருசா தக்காளி காய் இப்ப பீச்சு வந்து நல்ல காய் காய்ச்சிருக்குது. போன முறைய மாதிரி இல்லை, ரெண்டாலும் இந்த முறை காய்ச்சிருக்கு. அப்படியே விட்டு நான் பழுக்கு. அப்ப இப்ப பைத்தாங்கா இதுல இது அந்த எல்லாம் பர்பிள் பீன்ஸ் வந்து எல்லாம் ஓஞ்சிட்டுது காய்ச்சி. இப்பதான் திருப்பி பூக்குது. இது 3-4 வயசா பிடுங்கிட்டேன், நல்ல காய். ஏன்னா இப்ப கொஞ்சம் ஓஞ்சி வந்துட்டு இப்ப திருப்பி பூக்குது. இனி இதுக்கு வந்து என்ன செய்யணும்டா, நாங்கள் திருப்பி இனி வச்சிடணும். 3 மாசத்துல 2 மாசத்துலயே 45 நாளிலேயே இது காய்ச்சிருது. இந்த கத்தரிக்காய் எல்லாம் புடுங்கி இருக்கு, போஞ்சி. அங்கால இது கிடக்கு என்ன தக்காளி பழம். இந்த இலைய அவைக்கு கொடுத்து விடுங்க, அக்காக்களுக்கு சுண்டு. அதுல கத்திரிக்கோள் இருந்து எடுத்துட்டு வாங்க. இது வந்து காலை சலாட் இல்லைன்றாங்க. இது வந்து சுண்டுறதுக்கு நல்ல மாமனா. இப்ப நான் என்ன சுண்டையில இவைக்கு கொடுத்து விடுவேன். மாக்கள் கூட தானே அவைய சுண்டுவினோம்.
இப்போ ஜூலை ஃபங்க்ஷன் 5 வந்து ஃபங்க்ஷன் தானே, அதால் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க லண்டன் பிரான்ஸ்லேருந்து, மற்ற வேறு ஸ்டேட்லேருந்து மக்கள் நாளைக்கு நாளைக்கு வராங்க. அப்போ கொஞ்சம் மரக்கறி தேவை தானே, அப்போ கொடுத்து விடுவோம். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கானிக் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும். எங்களுக்கு இருக்குத்தானே போதுமான அளவு. நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் செய்கிறது இதில் வந்து ஒரு ஹாப்பி உண்டு. இப்போ நாங்களும் சாப்பிட்டு மெட்டாக்களும் பீட்ரூட் அப்படி வந்துட்டு காட்டுங்க கிட்ட சந்தோஷம் ஒன்று இருக்கு. அதுக்காண்டி தான் கூட செய்கிறோம் நாங்கள். கூடிய பீட்ரூட் வந்து பெருசாக வருது. இதில் ஒரு கறி ஒன்று வைக்கிறீங்க. இது வந்து வெள்ளரி பழம். ஸ்ரீலங்கால இருந்து விலை விதை கொண்டு வந்தது. இதுல பாருங்க இங்க ரெண்டு காய்ச்சி. வெயில் என்ற கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. நல்ல காய் கைப்படக்கூடாது. கைப்பட்டா அழுகி போயிருவேற ஆள். முதல் ஒன்று காய்ச்சிருந்தா அழுகிட்டு தானே. இங்க இந்த பழமும் முத்திட்டு இதே புடிஞ்சு விடுங்க. புடுங்க. இங்க என்ன பழம்? பியர்ஸ். இது வந்து பியர்ஸ். பியர்ஸும் பழுத்துட்டுது. இதுல பாவல் நல்லா பூத்து கொண்டு. பூத்தது என்ன? இந்த பாவல் காய்ச்சிட்டு வந்து பாருங்க. இங்க வாங்க ஓடியாங்க. செயின்னட்ட நான் இதுல வெள்ளை காய்ச்சிருக்கீங்க. வெள்ளை பூத்து இருக்கு. நல்ல பூ இனித்தான் நல்ல காய் காய்க்கு. இதுல பாருங்க கத்தேரியங்கட இந்த இதுலயும் காய்ச்சிட்டு. இதுவும் அந்த ரவுண்டு காய் தான். எங்கப்பா கிடந்தது பெரிய காய் உண்டு. அங்கால எடுக்கு. பெரிய காய் என்ன சின்னதாங்களே. பெருசு. இந்த இதுல பாருங்க. ஆனா அதுல தான் கத்தரி நல்லா காய்ச்சிருக்கு. மற்ற வந்து இப்ப வந்து ஐங்கரனுக்கு நான் சொன்னேன், நான் ராசவள்ளிக்கு இது போடுங்க ஐங்கர பந்தலண்டு டைம் இல்லையாண்டு போடாம விட்டுட்டாரு. அது இந்த இதுல ஏறிட்டுது. ஒன்று செய்யலை டைம் இல்லாட்டிக்கு என்ன இஞ்சி. இதில் இந்த தக்காளி பழம் வந்து இந்த வெக்கை இருக்குல்லோ சூட்டுக்கு இதில் வம்பிட்டுது பார்த்தீங்க. அது வந்து செட்டியான வெயிலும் இல்லோ இங்க. இது வெயிலோட அந்த பழங்கள் எல்லாத்தையும் பிடுங்க. எங்களுக்கு காயும் தேவைதானே இங்க. உதயம் பிடுங்க. 2 காயம் பிடுங்க. ஏன்டா இதில் வெக்க அந்த வெயில் இது கூட இல்லோ வெக்க கூடன்றபடியா. ஆனா உண்மையாவே இந்த முறை எங்களுக்கு தக்காளி நல்ல காய் வெடிச்சிட்டு. இங்க பாருங்க தக்காளி இந்த மனம் போல காய்ச்சிருக்குது. பெரிய காய். கடையில கூட நீங்க இப்படி காய் வாங்கல போல. அவ்வளவு பெரிய காய். ஓகே இதையும் பிடுங்க. மனிஞ்சாலையும் பழங்கள் கிடக்குது. எல்லாத்தையும் பிடுங்க வேண்டாம். பழம் செஞ்ச பாவம். இதுல தக்காளி பழம் நான் நினைக்கிறேன் ஒரு 4 கிலோ போட்டு 4 காய் போட்டா ஒரு எல்பி வரும். 1/2 கிலோ வராது. 1 கிலோ. ஆனா தக்காளி 3 காய் ஒரு 1/2 கிலோ வரும். 6 காய் போட்டா 1 கிலோ வரும். வெடிச்சிருச்சு. 2 காய் வேஸ்ட் ஆயிடுச்சு. இது அந்த மழை பெய்தது. நல்ல மழை பெய்தது. நேற்று முந்த நாளையில நல்ல மழை. மழை பெய்தானே அப்புறம் நேற்று தண்ணி விட்டனே. அதை வெட்டிட்டு எடுக்கல. இந்த கீழே இருந்தது எல்லாம் மழையும் பெய்து கொண்டு இருந்தது. நாங்களும் இப்போ 3-4 நாளாக வேற இல்லை. காடு நண்டா ஒரு ஏதாவது டேக் கேர் பண்ணிட்டு இருக்கணும். அது அந்த நிலத்துல விழுந்தபடியா தான் இப்படி இருக்குது. இந்த இதுல நட்டதுக்கு தான் உங்களுக்கு பெரிய பீட்ரூட் இருக்கு. பெரிய பீட்ரூட். தக்காளி வந்து நீ காய் விடுங்க நாங்கள். ஓகே இப்போ என்ன அடுத்த என்ன விடுங்க பொருள். இந்த இலையிலையும் பிடிங்க கொடுப்பேன் சுண்டை. இது இப்போ வளர்ற முதல் நல்லா வந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் மந்த கதியில் போகுது நிறைய. அதுக்கு இதில் புடலும் நட்டுனாங்க எல்லாம் பூத்து இதாண்டிட்டு நல்லா படந்து கொண்டு போகுது. புடல் மற்ற கருக்கு பிசு கிஞ்சால. ஆனா நாங்கள் இது நட்டாக்க நாங்கள் சுண்டவே இல்லைன்னா இங்கிறேன். நாங்கள் இன்னும் சுண்ட இல்லை. ஆனா எல்லாருக்கும் கொடுத்துட்டு டைம் இல்லை. அதான் பிரச்சனை. அதான் சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்குது ஆனால் சாப்பிட டைம் இல்லை. இங்கால அத்தி மரம் இந்த மரம் ஒரு புடி ஒன்று பிடிச்சிருக்குது. அப்படித்தான் காய்ச்சி கொண்டு மற்ற உங்களை கொண்டு சொல்லணும் மட்டும் நான் மறந்துட்டேன். நேற்று முந்தன வெள்ளிக்கிழமை இது வேறங்க எங்கட காப்பி தோட்டம். இஞ்சால பாய்த்த நடுவில் காப்பி. அங்கிறேன் ஸ்ட்ராபெரி எவ்வளவு பழுத்திருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ராபெரி பழுத்திருக்குது. ஸ்ட்ராபெரியும் பழுத்துருது. இதை பிடுங்கட்டா. என்ன பிரச்சனைடா மண்ணில பட்டா பூச்சி சாப்பிடுது. மற்றது வந்து என்ன மட்டும் சொல்லணும்.
சொல்ல ஏதோ சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன். இந்தியாவில் அந்த இதுகாலம் பேருதானே வண்டியுமே பார்த்தா பிக்கப் பண்ணி வந்தோன்னு இருக்குது. வண்டியும் பிறகுதான் இதில் கலப்பினவும் வந்து காய்ச்சிருக்குது. இந்தியாவில் தக்காளி பாருங்க இந்த கரையிலையும் காய்ச்சிருக்குது நல்ல காய். ஓகே, அப்போ எங்களை கவுப்பி தோட்டத்தையும் நான் காட்டியிருக்கிறேன். கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது கவுப்பின்னு சொல்லி. இதில் பாருங்க மிளகாய் நட்டு நாங்கள் காய்ச்சிருக்கு நல்ல காய். இதில் கொடிக்கு அங்கே படர விட்டுறாதீங்க. பாய்த்த என்ன பிடுங்க போறீங்க காய் இதில் கிடக்குது. அது இல்லாட்டிக்கு முத்திருமேலோ வேஸ்ட்டு அநியாயம். பிடுங்க பிடுங்கி விடுவோம். பிடுங்கி இந்த பீன்ஸோட சுண்டில். இந்த முறை நாங்கள் பைத்த நடே இல்லை பெருசா. இந்த எங்களுக்கு காணும். ஏனண்டா ஒவ்வொரு முறையும் போன முறை எல்லாம் நட்டு காய்ச்சி வெட்டி போட்டு கடைசியில் சாப்பிடல. சாப்பிட்டதான் தொடர்ந்துண்டா ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னண்டான் சாப்பிட்றோம். இதில் மிளகாண்டில் காய் கிடக்கு பழத்துட்டாலையும் பிடுங்குமா உராய்ப்பு மிளகாய். அது என்னோட தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இங்கே இதுக்கு நேரத்துக்கே சுரக்கொடி இதில் நிற்குது, நேரத்துக்கே கட்டை இதண்டிடணும். இது வந்து நாங்கள் வந்து இப்போ நட்டு 1.5 மாதம் பெருமைன்னு பழத்தை மட்டும் பிடுங்குவோம். ஆனால் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து மேயில் தான் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் போன முறை நட்டுனாங்க. இந்த முறை வந்து நாங்கள் நேரத்துக்கு நட்டுட்டோம். மார்ச் கடைசியில் நட்டுட்டோம். ஆனா இதுக்கு பெரிய வேலை இருக்கு. இந்த இதுகள் குருத்துகள் இருக்குல்லோ எல்லாமே நுள்ளோணும். நுள்ளினா மட்டும்தான் காய் தருவார். இல்லாட்டி கிஞ்ச இது உங்க பழத்து டிஞ்சு வேறு காப்பியும் அங்கால என்ன மாதிரி கண்டு பார்ப்போம். இப்போ என்ன கத்தரிக்காய் அப்படிங்கிற என்ன சமைக்கிறது? சமைப்பேன். ஓகே, சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைய செய்யணும். இதுதான் எங்களுடைய கவுப்பியில் எல்லாம் அந்த மழை பெய்தோடையா மதாளிச்சு வந்தோன்னு இருக்குது. கவுப்பியில தனியாக ஒரு சுண்டல் போடணும், அது பிறகு போடுவோம். இப்போ இதுக்குள்ள பூந்து எல்லாம் செய்ய முடியும். இதில் என்ன ஒரு காய் விழுந்துட்டுது. அன்னைக்கு கீழே வந்து மழைக்கு அடிச்சு புளி. ஓகே, அது டச் பண்ணினா இதாக ஓகேவா. மற்ற இதில் ஒரு உனக்கு அப்பளம் இருக்குது. நாங்கள் அப்புறம் வெயில் நேரத்தில் வந்து பிடுங்கிச்சு. அப்புறம் ஒரே ஒரு அப்பளம் இதில் காய்ச்சிருக்கு. 2 காய்ச்சது இந்த முறை. மற்றதை பிடுங்கிட்டு மற்றது இங்கே கிடக்குது. சொல்ல மறந்துட்டேன். இது இந்த இலை இருக்குல்லோ, இலைய நான் வேலை செய்யற கடையில இந்த இலை பியசில எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு பட்டை கராம்பு இந்த இலையெல்லாம் அவிச்சாங்க குடிச்சாலும் சுகர் குறையும்னு சொல்லி ஸ்பானிஷ்காரர் வந்து இதாண்டி குடிக்கிறாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன். பச்சை கசப்பு, ஆனா நல்லா. உங்களுக்கு தேவையாண்டா வந்துடுறேன். ஜோர்ஜியால இருக்கிறீங்கண்டா. நான் இப்ப என்னதுக்காக நீங்க இதை அவிச்சு குடிக்கிறீங்களோன்னு கேட்கத்தானவே சொல்லிச்சுன்னா சுகர் குறையுமாமண்டு. யாருக்கு அதை இப்போ அத்தி மரத்தில வேணும், அத்தி பழம் வேணுமென்றாலும் பழம் வந்து இந்த முறை காயண்டா காய் அப்படித்தான் காய்ச்சிருக்கு பாருங்க. இங்கே காய் இது மரத்தின் இலையும் காயும் ஒரே கலர்ன்றபடியோ கொஞ்சம் காட்டையில இருக்குண்டா அந்த தெரியாது பாருங்க. இதில் பாருங்க காய் எப்படி காயண்டா அப்படித்தான் காய்ச்சிருக்குது. அப்போ யாருக்காவது அத்திப்பழம் அத்தியில் வேணுமெண்டா வாங்க, வந்து பிடிங்கி கொண்டு போயிடலாம். உங்கள்கிட்ட வண்டி வந்துட்டார் பாத்தீங்களா? ஆனா ஆன்லைன்ல வாங்கிக்கலாங்கிற எனக்கு ஒரே பேசிட்டே இருந்தது. மற்றது வந்து அன்றைக்கு நான் வந்து ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு சொன்னேன். நான் அந்த ரெட் கலரில் வண்டி இருக்குண்டா. அப்போ நம்ப இல்லவன் உடனே அப்போ கூகுளில் சேர்ச் பண்ணி பார்த்தவன். சேர்ச் பண்ணி பார்த்த முடிய அப்போ வண்டி உண்மையாக இருக்குதான்னு தெரியும். அப்போ சொன்னான் உடனே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொன்னேன் தனக்கு வந்து சிவத்த வண்டிக்கா வேணுமா அவைய சாப்பிட்றதுக்கு எவ்வளோண்டாலும் பரவாயில்லை. அப்போ நான் சொன்னேன் ஓகே இப்போ தான் இங்கே வளர்ந்து காய்ச்சி ஒன்றிருக்கு. அப்போ பார்த்தா ரெண்டா பார்ப்பார். இப்போ தான் வளர்ந்துருக்கு. அப்போ நான் காய்ச்சி ஆளை கொடுக்கணும். ரெட் கலர்லேயும் இருக்குது. அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொன்னேன் எனக்கு வெண்டைக்கா வேணுமெண்டா. நான் காசு தாரேன் தரேன்னு நான் காசு வேண்டாம் நான் வந்து தாரேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இல்லை ஒரு சந்தோஷம் தான். கூடுதலாக மார்க்கெட் வழியாக நாங்கள் இந்த வண்டி வந்து இப்போ ஸ்ரீலங்காலேயே நான் இந்த வண்டிக்கு அது கிடைக்கல. முதல் அங்கே விட்டு இருந்தது எனக்கு இந்த சிவத்த வண்டி கையில். நான் இப்போ 6வது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாட்டு வெரைட்டி இந்த கட்டை இன காயல் நாட்டு வெரைட்டியான அந்த இப்போ இது இல்லாமல் அதாவது இப்போ
வெண்டியில எல்லாம் முதல் வந்து ஒரு காய் வந்து பெரிய காய் தான் காய்க்கும். ஆனா இப்ப அந்த இனம் இல்ல, அந்த பால் வெண்டி என்று சொல்றேன். அப்படி யாராவது விதை வச்சிருந்தீங்களா எனக்கு சொல்லுங்க, எனக்கு அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு திருப்பியும் இப்ப உங்களோட ஆளுக்காது இந்த வெண்டி விதையும் பைத்தங்காயில சிவப்பும் இருக்குது, பிறங்குவால் நீட்டும் இருக்கு. யாராவது வேணுமென்றாலும் நீங்க சொன்னீங்கன்னா. எனக்கும் வந்து எங்க வீட்டை இல்லாத ஏதாவது இனம் இருந்தா எனக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு நிறைய பேர். எங்களுக்கு வந்து அந்த பால் வண்டியில நீட்டு வண்டிக்கு அதை வேணும், அந்த இனம் இல்லை. நாங்க தேடின நாங்களோட அம்படை இல்லை. அதே மாதிரி இது இந்த புடல்லையும் வந்து பண்டி புடல் இல்லையேன்னு கட்டை இனம் சொல்றீங்களோ? அது இருக்குது. புடலங்காயம் வந்து எங்களை போன முறை அந்த இதுதானே விதை தானே போட்டு நாங்க அதுதான் போட்டு நாங்க இப்ப வந்துட்டு இருக்குது. நான் விதை எடுத்து வச்சிருவேன். மற்ற சுடக்காய் இருக்குல்லோ அது வந்து எங்க இப்ப நாங்க இங்க அமெரிக்கால வண்டி தான் போட்டுனாங்க. எனக்கு வந்து நீட்டு சுடர் எங்கட இப்படி ரவுண்டு காய், பெரிய சுடக்காயில பெரிய வெரைட்டி எங்கட நாட்டினம் அது வேணும். அரட்டி அது இருந்த கொமன்ஸ்ல போட்டுருவோம். ஏனண்டா நான் கலெக்ட் பண்றேன், எங்கட நாட்டு ரகங்களை கொஞ்சம் மிதண்டுவோம்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப. ஆனா இங்க வந்து ஸ்ரீலங்கா போனா ஆர்வம் கூடிட்டுது. யா ஓகே, அப்ப நாங்க வீடியோ லெந்தா போய் கொண்டிருக்குது. ஓகே, என்ன செய்யற அவ்வளவு புடுங்கினோமே. அப்ப நாங்க இனி போய் கத்தரிக்காய் சமைச்சிட்டு. நீங்க சொன்னீங்க போஞ்சிக்காயோட சேர்த்து சுண்டலாமண்டு, ஒரு கறிக்கு இதுக்கே காணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமா பைத்தங்காய் பிடிங்கிருக்கோம். இதுதான் எங்களுடைய முதலாவது அறுவடை. முதலாவது பைத்தங்காய் அறுவடை இதுதான். அதோட வந்து தக்காளிக்காய் நாங்க பார்த்து இன்றைக்கு கத்தரிக்காயில ஒரு கறி வைக்க போறோம். முடிஞ்சா பைத்தங்காய் ஒரு கொஞ்சம் வல்லாரையும் பிடுங்கிட்டா வைக்க கொடுத்து விடுவான். ஓகே, இதெல்லாம் பிடுங்க லேட் ஆகுது. ஆகாதே, ஒரு கறி தான் வைக்கிறது. வேலைக்கு போகணும், அதுக்காகத்தான் லேட். ஓகே, அப்ப நாங்க வந்து எல்லாம் பிடுங்கியாச்சு, அறுவடை முடிஞ்சு. இதுதான் இன்றைய அறுவடை. என்னென்னு சொல்லுங்க. கத்தரிக்காய் புடுங்கியாச்சு, பைத்தங்காய், தக்காளிக்காய், முடக்கத்தான், வெள்ளாறு, அதோட கறிமிளகாய் எல்லாம் பிடுங்கியாச்சு. ஓகே, அப்ப நாங்க இனி சமைக்க போவோம். ஓகே மேடம், அந்த இலையை மட்டும் கொண்டு வாருங்க. இப்போ வந்து கத்தரிக்காயில தான் வந்து இதுல கருவேப்பையும் பிடுங்கினது. கருவேப்பிலையும் இல்லை எங்கட இப்போ இன்றைய கரைக்கு வந்து கருவேப்பை. இப்போ சரி, அப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனா கத்தரிக்காய் வல்லாரங்கட விட கணக்கு இல்ல. வல்லார இருக்க மினக்கட்டு புடுங்கணும். புடுங்கினா புடுங்கல, அது வந்து கொஞ்சம் இல்ல. இது எங்கட தேவைக்கு ஓகே, இது அவைக்கு கொடுக்குறதா தான். ஓகே ஓகே, அப்போ நாங்கள் தக்காளி பழம் உதவாலாம நிறைய வருமே. பெரிய பெரிய தக்காளி பழம் வரும். எந்த பெரிய காய், போஞ்சி காயே பெருசா தான் கிடக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது, 2 கறிமிளகாய். ஓகே, சமை சுண்ட போடும் கத்திரிக்காய்னா. பைத்தங்காயை துண்டிட்டு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்க டைம் காணாது. ஓகே, இப்போ நாங்கள் இப்போ கத்திரிக்காய் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். இதில் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் கழுவிட்டு விட்டுருவாங்க. கருத்தை வைக்கும் 2லாம். அதே மாதிரி சூத்தை என்ற கதைக்கிடம் இல்லை, நல்ல ஃப்ரெஷ் ஆகி 2 எல்லாம் பட்ட பொருள் எல்லாமே இரவுக்கும் சேர்த்து சமைச்சிட்டு தான் போறேன். வந்து வேலை விட்டு வந்து சமைக்கிறாரு. இரவுக்கு வந்து புட்டை வச்சா சரியா இருக்கும். கறி கிடந்துச்சுதாண்டா வந்து புட்டை வைப்பேன். இன்றைக்கு சுண்டுவோம். என்ன கறிமிளகாயம் போட்டுதுக்க, கறிமிளகாயம் போட்டு நல்லா இருக்கும். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய். அதான் சொன்னேன், நீங்க புடுங்க சின்ன சொன்னீங்க. ஆனா இது எங்களோட இடத்துல இருக்கு. மார்க்கெட் இந்த சந்தையில வந்து இது பெருசா நிறைய இல்லையாக்கல. ஏன்னா இது வந்து இன்றைக்கு நாங்க பிடுங்கினா நாளைக்கு பழுதாயிடும். அந்த காயா இது? நாளைக்கு இல்ல, பிசினஸுக்கு இது சரி வர. அந்த பிசினஸுக்கு அந்த ரப்பர் காய் தானே வரும். மிளகா அதுல கொட்டு மிளகாய் இருந்தது, புடுங்கிட்டு வந்திருக்கலாம். இது காணும் தானே. 2 கறிமிளகாயம் பட்டி போட்டு உதயம் போட்டு உரைக்குறது. ஏன்னா இது நல்ல உரைக்கும், பயங்கர உரைப்பாத்தான் இருக்கு. அந்த இதுக்கு போடணும். என்ன விதை கொச்சி விதை வந்து போட்டேனான்னு இன்னும் நடையில கண்டு நிக்குது, இன்னும் நடையில பெருசா வந்துட்டு கண்டு உரக்கா இந்த சைட கிளீன் பண்ணிட்டு. மற்ற உதுல வந்து பயங்கர உரைப்பா இருக்குமேண்டா. அது வந்து நல்லா பழுத்துட்டு இல்லை கறிமிளகா.
கறி மிளகா வந்து இப்படி பழுத்த கறி மிளகா நல்ல உரைப்பா இருக்கும், நல்லா உரைப்பா இருக்குங்க. அதால வந்து எனக்கு பிடிக்கும் கறி மிளகா. இது வந்து எங்கட கருகப்பிள்ளை கருவேப்பிலை வந்து எங்கட ஃப்ரெஷ் டைப் பண்ணுங்கிறது. எனக்கு மாசுதான் எல்லா 4-5 கறியும் கூட இதுல வைக்கணும். இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரெண்ட் படிக்கிறோம் பாருங்க. இப்போ வேறு ஸ்டைலில் என்ன பாருங்க. இப்போ எங்களுடைய தோட்டத்தில் அப்படிங்கித்தான் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சமைக்க போகிறோம். ரைட், ஓகே. வெங்காயம் வந்து வெள்ளை வெங்காயம் அப்படியா? ஓகே, இப்போ நாங்கள் இனி சுண்டிட்டு சாப்பிடாக்க பார்ப்போம். அதோட வந்து இப்போ ரெட் ரைஸும் போட்டு வச்சுருக்குது. ஓகே ஓகே, இப்போ எண்ணெய் தண்ணி எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் வந்து சுண்ட போகிறோம். சுண்டிட்டு நாங்கள் சாப்பிடக்குள்ள அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டோம். ஓகே, அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இதில் பைத்தங்காய் கறியும் இப்போ உடனே தான் பச்சது எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். கத்தரிக்காய் சாப்பிட்டு பார்ப்போம். கத்தரிக்காய் சுண்டல் வேறு லெவலில் இருக்குது. உடனே நாங்கள் பிடிங்கி சொன்னால் சூப்பராக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம்.